கான்செப்ட் ஓரியன்ட். சரியா, கான்செப்ட் ஓரியன்ட் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஓகே, வாட் இஸ் த சான்சஸ் ஆஃப் ஹிஸ் வின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியை கேட்டிருக்குது. ஸோ எ பேக் கண்டெய்ன்ஸ் 15 ரெட் பால். அப்போ ரெட் பால் எவ்வளோ இருக்குது? 15 பால்ஸ் இருக்குது. பிளாக் பால் எத்தனை இருக்குது? 20 பால் இருக்கும். ஸோ மொத்தம் 35 பால். ஈச் பால் நம்பர்ஸ் எய்தர் 1 ஆர் 2 ஆர் 3. அப்போ 1 2 3 நம்பர் இருக்கும். 20% ஆஃப் தி ரெட் பால் நம்பர்டு 1. ஸோ இதில் 20% எவ்வளோ வரும்? 20%னா 1 5 3. அப்போ 3 பால் என்ன நேமில் இருக்குது? 1 அப்படிங்கிற நேமில் இருக்குது. அடுத்து 40%. இதில் 40% பார்த்தீங்கன்னா 0 0 பேரும். 20% 3னா 40% எத்தனை? 6. இது என்ன நம்பரில் இருக்குது? 3 இருக்கும். அப்போது ரிமைனிங் 40% இதில் இருக்கணும். அதுவும் 6 தான், அது 2ல் இருக்கணும். ஓகேவா? சரி, இது இதில் இப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா சிமிலர்லி அமங் பிளாக்கில் 45% வந்து 2. 45%ங்கிறது என்னது? அரௌண்ட் 50%னா 10, 1%னா 5 வரும். ஸோ 9 வரும். ரைட்டா? ஸோ 9 வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து 30% என்னது? 6. இது வந்து என்னது? 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏ பாய் பிக்ஸ் பால். ஓகே, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 25 இருக்குது. 25% எவ்வளோ? 5 வரும். அது என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கொஸ்டின் என்ன? ஏ பாய் பிக் ஏ பால் அட் ரேண்டம். ஒரு பால் எடுக்கிறாரு. ஹீ வின்ஸ். அந்த ஒரு பால் கரெக்டாக வந்துச்சுன்னா வின். என்ன பால் வரணும்? த பால் இஸ் ரெட் அண்ட் நம்பர் 3. ரெட்டாகவும் 3ஆம் நம்பராகவும் இருந்துச்சுன்னா அவர் வின். ஓகேவா? ஆர் அல்லது பிளாக் நம்பர் 1ஆக இருக்கணும். இல்லை அப்படின்னா பிளாக் நம்பர் 2. ஸோ இந்த 3ல் எது வந்தாலும் அவர் வின். ஸோ வாட் இஸ் தி சான்சஸ் ஆஃப் ஹிஸ் வின் அப்படின்னு கேட்கும்போது இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கு எனக்கு வந்து 1 செகண்ட் போதுப்பா. ஓகேவா? அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக். என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து இப்போ நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எழுதுனால இது எழுதாமே சால்வ் பண்ணதுக்குள்ள ட்ரிக். ஓகேவா? ஃப்ரம் த சாய்ஸஸ் நான் சொல்கிறேன். ஸோ டோட்டல் பால் 20 + 15 35. நான் சொல்லியிருக்கேன் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராபபிலிட்டி ஃபேவரபிள் ஈவெண்ட் பை டோட்டல் ஈவெண்ட்ங்கிறது நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக? ஸோ மொத்தம் 15 + 20 35. மேலே ஏதோ ஒரு வேல்யூ வரும். இதை வச்சு தான் எனக்கு ஆன்சர் வரும். ஸோ 35 7 × 5 இப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனில் கீழே ஒன்று 7 இருக்கணும், இல்லைனா 5 இருக்கணும். இந்த மாதிரி வர்றது ஆன்சரு. ஸோ 13 தப்பு, 9 தப்பு, 2 தப்பு, 4/7ங்கிறது தான் ஆன்சர். கரெக்ட். சரி சார், நீங்கள் சாய்ஸில் வச்சு சொல்லிட்டீங்க. இப்போ எங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சரி, அதுக்கும் சொல்லிடலாம். ஸோ அதுக்கு தானே இவ்வளோ சொல்லியிருக்கோம். ஸோ கீழே 35 இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதுதான் டோட்டல் ஈவெண்ட். ஸோ ரெட்டில் 3 வந்தால் வின்னு. ரெட்டில் 3 எத்தனை இருக்குது? 6 ப்ளஸ் பிளாக்கில் 1 வந்தால் வின்னு. பிளாக்கில் 1 எத்தனை இருக்குது? 5 ப்ளஸ் பிளாக்கில் 2 வந்தால் வின்னு. பிளாக்கில் 2 எத்தனை இருக்குது? 9. இதை கூட்டினா 9 10 20. 20/35. இது 5ஆல் கட் பண்ணால் 4 5 20, 7 5 35, 4/7 அப்படிங்கிறதா என்னது? மாற்ற முடியாத ஆன்சர். ஓகேவா? ஸோ கான்செப்ட் வைஸ் இருக்கும், பட் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேயா?